ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு அறிவிப்பை அண்ணன் அன்புமணி வெளியிடுகிறார். என்ன வெளியிடுறாரு? 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். மகாபலிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கில் பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் என்ன கூட்டம்னா, தலைவராக பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர் செயல் தலைவர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் வடிவேல் ராவணன், அவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்டுகிறார்கள். இதில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க எங்களை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 10/8/2025 அதாவது 9/8 பொதுக்குழு நடக்குது. அதனுடைய தீர்மானத்தை 10/8 அனுப்புகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் மறைச்சி 10/8 அனுப்புகிற அந்த கடிதம் இன்றைக்கி உங்களுடைய அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பாலு சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தார்? இப்போ எப்படின்னா 6ஆவது மாதம் 7ஆவது மாதம் வரைக்கும் 26ஆவது வருஷம் வரைக்கும் எங்களுக்கு ஐயாயிரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தீர்மானத்தை போடுறாங்க. அதாவது உண்மைக்கு மாறாக சட்டப்பூர்வமே இல்லாமல் ஒரு தவறாக ஒரு கூட்டத்தில் பொதுக்குழுன்னு அறிவித்து போடுறாங்க. அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக தேர்தல் கமிஷன் அறிவித்ததாக இன்றைக்கு ஒரு கடிதத்தை காமிச்சிருக்கிறாங்க. அது தவறு. எப்படின்னா 30/6/2025 அன்றே பாட்டாளி மக்கள் தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோம், அவர் செயல் தலைவர் தான், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை நாங்கள் கொடுத்தாச்சு. எங்கே கொடுத்தாச்சு? தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாச்சு. அதையெல்லாம் மறைத்து, அந்த உண்மையெல்லாம் மறைத்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல, அதனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியல. இன்னொன்று, இப்போ ஒரு பொதுக்குழு செயற்குழு நீக்கப்பட்ட ஒரு தலைவர் அதை கூட்டுறதுக்கு அதிகாரம் உண்டா? நீங்களே சொல்லுங்கள். அதிகாரம் இல்லை. அப்புறம் இன்னொன்று இதை சொல்ல வரேன். தேர்தல் கமிஷன் மாம்பழம் சின்னம் பாட்டாளி மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அதை நாங்கள் மறுக்கலை. பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படின்னா ஒரு தேர்தலில் ஒரு கட்சி 2% ஓட்டு வாங்கினா போதும், 6% 6 எம்எல்ஏ அல்லது 2 எம்பி அல்லது 8% வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சி 2% வாக்குகளை பெற்றிருந்தால் ஒரு தேர்தலையும், அதாவது கேப் இல்லாமல் தேர்தலிலே போட்டியிட்டு இருக்க வேண்டும். வருஷம் அந்த கட்சியின் சார்பில் நம்ம நாங்கள் இந்த மாதிரி கட்சிக்கு உயிரோட்டமாக வச்சுருக்கோங்கிற மாதிரி ஒரு மெமரண்டத்தை தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தொடர்ந்து போட்டியிடுகிற சின்னம் அங்கீகாரம் இல்லாமல் கட்சியாக இருந்தாலும் கிடைக்கும் என்பது சட்ட விதி.